ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து டேஞ்சூர் பெயிண்டிங், அதாவது பேசிக் லெவல் ஆஃப் டேஞ்சூர் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக தியரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேஞ்சூர் பெயிண்டிங்கை பொறுத்தளவு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன யூஸ் பண்ணுவோம்னா கோல்டு தான். நம்ம வந்து மற்றபடி இந்த பிளாக்கு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படி எல்லா கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. டேஞ்சூர் பெயிண்டிங் டாப்பிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அது போக வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பாடி பார்ட் இருக்குல்ல, பாடி பார்ட்டுக்கெலாம் லைட் பிங்க் ஷேடு, நம்ம நம்ம டோன் எப்படி இருக்குது, இந்த உள்ளங்கை என்ன டோனில் இருக்குது, இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து தனியாக ஒரு இது வாங்கணும். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதோட ப்ரைஸே வந்து 580க்கு மேலே வருது. ஆனால் அந்த கலர் நம்மளே க்ரியேட் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னா, ஒயிட் ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு அதில் ரெட்டு 2 ட்ராப், ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு அதில் ஒயிட் 2 ட்ராப் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது லைட் பிங்க் ஷேடு. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேஸ் கலர், நம்ம உள்ளங்கையில் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கலர் தான் இது கொடுக்கணும். மற்றபடி மிச்சம் எல்லா இடத்தையுமே நம்ம கோல்டில் தான் ஃபில் பண்ணணும். வேறு எந்த கலரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி இந்த அவுட்லைன் கொடுப்போம்ல, அதுக்கு வந்து கிளிட்டர் நான் ப்ரைவேட் வீடியோ சென்ட் பண்ணிருப்பேன்ல, அதில் கொடுத்துருக்க அந்த கிளிட்டரையே நம்ம தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பீகாக் இமேஜ் தான் எடுத்திருக்கேன். இந்த இமேஜும் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து நம்ம ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்னால ட்ரேசிங் தனியாக சொல்லிக் கொடுக்கல, நிறைய பேர் ட்ரேசிங் தெரிலன்னு சொல்லிடுவீங்க. இந்த இமேஜ் எப்படி ட்ரேஸ் எடுக்குன்றதை தனியாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் இதுக்கடுத்து இல்லை, நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறாந்தாலும் அப்படி தான் எடுக்கணும். இப்போ நான் வந்து இது எனக்கு வரைய தெரியாது, ட்ரேஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பீகாக்கோட இந்த பாடி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி பார்ட்டுக்கு மட்டும் அந்த லைட் பிங்க் ஷேட் கொடுக்க போகிறேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இல்லை நான் அந்த பேஸ்டல் கலரே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அதோட லிங்க் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஃபெபர் கேஸ்டல் பேண்டர் இந்த 2 கலர் சொல்கிறேன். இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட்டு இந்த ரெட்டில் ஒரு ஷேட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டில் 2 இது எடுத்து கலந்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இந்த ஒரு ஷேட் இருக்கும், இந்த ப்ளஸ் டின்ட்டுன்னு ஒரு பேண்ட் இருக்குது பாருங்கள், 132வது ஷேடு. இதுவுமே வந்து லேஸாக அந்த டின் நம்ம கலர் தெரியுதா, ஒரே ஷேடில் தான் இருக்கும். இதை நம்ம வந்து அந்த பாடி பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து 520க்கு நம்ம வாங்குறதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கிற ஐட்டத்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பொறுத்தளவு திரும்ப சொல்கிறேன், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி கண்டிப்பாக கோல்டு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற கலர் இப்படி தான் இருக்கணும். இதை நான் எப்பவும் மூலம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ்க்கு பார்ட் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். எப்பயும் முன்னாடி கிளாத்தை வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளாட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாடி பார்ட் இங்கே ஹெட் பார்ட்லேருந்து இங்கே வரைக்கும் உள்ளே நம்ம போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து ட்ரேசிங்கில் டார்க் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே தெரியும். நான் ஃபுல் பாடி பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் என்ன பொறுத்தவரை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் சின்ன சைஸ் இருக்கலே ஃபஸ்ட்டு சைஸு அதில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் எடுத்துவேன். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியே போகாது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ராயிங் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஸ்டார்டிங்கில் எப்படி கொடுங்க. நான் வந்து எப்பயுமே இப்படி தான், இந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்குல்ல, நம்ம 0 சைஸில் வந்துட்டு அவுட்லைன் எடுத்துட்டா கண்டிப்பாக நமக்கு வெளியே போகாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்மளால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். எனக்கு பெருசாக ட்ராயிங் வராதுங்க. நான் முன்னாடி நம்மளோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே வந்துட்டு இப்போ எடுக்கிறது எல்லாமே ட்ரேசிங் மூலமாக தான் எடுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டக்குன்னு வெளியே போயிருமே எனக்கு தோணும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் எடுத்துகிட்டு உள்ளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கும் ட்ராயிங் அதிகமாக வராது அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஸோ சொல்லியாச்சு. ஓவராக அவுட்லைன் கொடுத்த பிறகு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு கேப்லாம் அதிகம் தானே, ஈஸியாக பண்ணிடலாம். வெட் அண்ட் வித் மெத்தடுக்கே போங்க. ஏன்னா எந்த பெயிண்டிங் நீங்கள் பண்ணாலும் கிளாத்தை வெட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது அப்படியே ஸ்கின் டோனில் தான் இருந்துச்சு, ஸோ நான் அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் எல்லாருமே ஃபெபர் கேஸ்டல் பிராண்டு தான் வாங்கியிருப்பீங்க, அதில் அந்த ஷேடு இருக்கும், ஸோ அதையே மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, டிஃப்ரெண்ட் தெரியுதா, என்ன ரீசனுக்காகவும் நம்ம வரைஞ்சதை விட்டு வெளியே போகிறதில்ல. ஸோ நம்மளால் ஈஸியாக ஒர்க்கை முடிக்க முடியும். அது ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதை முடிச்சிட்டாலே போதும், நமக்கு வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகேவா? உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்டாக நம்ம வரைஞ்சிருக்கிறது தெரியும். அது வந்து நான் வீடியோ நல்லா தெரியலாட்டி இன்னும் நல்லாவே தெரியும். மற்றபடி இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் இங்கே எல்லாத்துலேயும் நான் வந்து கோல்டு யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன பிராண்டுன்னு காட்டிடுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து கோல்டு ஃபெபர் கேஸ்டல் பிராண்டில் வந்துட்டு
பேர்ல் கலர்ஸில் அந்த இதில் வந்துட்டு கோல்டு ஷேட் இருக்கும். இதில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, கோல்டு 912 இந்த ஷேட் வாங்கிக்கோங்க. இதை ஃபுல்லாத்தையும் அப்படியே டேரெக்டாக இது வந்து இது வந்து அக்ரிலிக் கலர். ஸோ நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவை, அப்படியே டேரெக்டாக வந்து கிளாத்தில் போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும் இந்த இதை அப்படியே எடுத்து கிளாத்தை ஃபஸ்ட்டு நான் வெட் பண்ணிக்கிறேன். வெட் அண்ட் வெட் மெத்தட்லேயே போங்க. இந்த தான் ஃபஸ்ட்டு போகிறேன். நிறையா பேர் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எனக்கு நிறைய கொரீஸ் வைக்கிறது வந்துட்டு, நாங்கள் எடுக்கிற இடத்த விட அது வந்து வெளியே போயிடுது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ட்ரிக்கு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு இடத்துலலாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு ஓகே நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு தான் யோசிப்பேன். ஸோ எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்லைன் கொடுக்கலாட்டி இந்த பிரச்சனை தான். அந்த வளையிற இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா கோல்டில் கிளிட்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைடே யூஸ் பண்ணுங்கள். இதே கேமல் பிராண்ட்லேயுமே இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்டில் அங்கே உங்களுக்கு ஏரியாவில் கிடைக்குதோ அது வாங்க. நம்ம வரைஞ்சதுக்குள்ளே மட்டும் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து டிவைட் அவ்வளோவா தெரியாது. இதுவே நம்ம வந்து கேமல் பிராண்டில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராகவே தெரியும். ஸோ இங்கேயுமே வந்துட்டு நம்ம வரைஞ்சிருக்க தெரியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளிட்டர் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே எடுக்க போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ நான் ஃபெவர் காஸ்டில் வாங்கியிருக்கேன்ல, கேமல் பிராண்ட் வாங்கினீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அங்கே எப்படி லைன்ஸ் தெரியுது அது மாதிரி நமக்கு ஈஸியாக தெரியும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிட்டர் அவுட்லைன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனர் கொடுத்துக்கிறேன், ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். நம்ம அவுட்லைனரை ஃபுல்லாக கொடுத்துங்க. காய விட்ட பிறகு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைனரில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதே கேமல் பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன். நான் இது ஒரு ஆர்டருக்காக வாங்கினேன். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியாச்சு. அதோட ஹெட் பார்ட்டு எல்லா இடத்துலையுமே கொடுத்துருங்க. மற்றபடி இதோட ஃபெதர்ஸ் இருக்குல்ல, ஃபெதர்ஸ்லையும் கொடுத்துட்றேன். நம்ம காஞ்ச பிறகு உள்ளே வந்து அந்த கோல்டை கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் நம்ம இந்த அவுட்லைனர் கொடுப்போம். நமக்கு வந்து எனக்கு இந்த கேமல் பிராண்ட் கிடைக்காதுன்ற ரீசனுக்காக நான் இதை கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் முடிச்சு வச்சுருங்க. இதில் இடையில கேப்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்துட்டு க்ரீன் அண்ட் ரெட் கலரில் ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணோம் நம்ம. அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கலாம். நம்ம இந்த டிவைட்லேயுமே நம்ம கொடுக்கலாம். ஓவரால் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்படி ஓவரால் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இப்படி பீகாக் இப்படி தான் இருக்குது, இந்த டேரெக்ஷனில் தான் பார்க்கணும். இது ஃபுல்லாக ஓவரால் காயட்டும். காஞ்ச பிறகு இந்த திட்டு தெரியாது. அதே மாதிரி இங்கே லைன்ஸ் உள்ள தெரியுது, இந்த இடத்துல டிவைட் பண்ணியிருக்கோம், இங்கேயுமே கொடுத்துக்கிறேன். இந்த டிவைடில் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த 3D அவுட்லைனை பொறுத்தளவு காற்று போச்சு அப்படின்னா அவ்வளோதான், அடுத்து வேலை செய்யாது. கண்டிக்குமே அந்த அவுட்லைனர் வச்சிடறேன். ஓவரால் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இது நம்ம காஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல அந்த கிளிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் கொடுக்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுவோம். இது வந்து பேசிக். இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம், நம்ம அதுக்கடுத்து அடுத்தது போயிடலாம். இந்த அவுட்லைனர் இருக்குது பாருங்கள், இதுக்குமே கொடுக்கலாம். இந்த ஃபுல் ஓவரால் அவுட்லைன் இருக்குல்ல, பீகாக்கோட இந்த அவுட்லைன் இதுக்குமே கொடுக்கலாம். காயட்டும் ஃபஸ்ட்டு. இது காஞ்ச பிறகு அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன்.